வணக்கம் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட பகிரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸ்லீவில் வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்து வெட்டிடுறோம். இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இதோட மெஷர்மெண்ட்டு அளந்து பார்த்துருவோம். இப்போ இதே கவர் தட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கவர் தட்டு இப்படி நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தோண்டி எடுப்போம். இந்த கவர் தட்டு எடுக்கும்போது ஸ்லீவோட அளவு வந்து அதிகரிக்குமா அப்படின்னா அதிகரிக்காது. இந்த அளவு என்னவோ அதே அளவு தான் இந்த கவர் தட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த அளவு இருக்கும். ஓகேவா? அப்போ ஆனால் இதே நம்ம பாடியில் கவர் தட்டு எடுத்தோம் அப்படின்னா அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போ இந்த பாடியில் நம்ம இந்த கவர் தட்டு இருக்குல்ல, இப்போ நார்மல், இது வந்து ரெகுலர் நார்மல். இப்போ கவர் தட்டு இன்னும் தோண்டி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கவர் தட்டில் தோண்டி எடுக்கும் பொழுது அதிகரிக்கும் இந்த பாடியோட ஆம்பளோட அளவு. ஆனால் ஸ்லீவில் நம்ம கவர் தட்டு எடுக்கும் பொழுது அதிகரிக்காது. அப்போ இதை எப்படி நம்ம வந்து தைக்கும் பொழுது எப்படி அதை சரியாக தைக்க முடியும்? அப்போ நமக்கு வந்து கை ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா வரும், ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நம்ம எப்படியாவது இழுத்து பிடிச்சி அதை தைப்போம். இது வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து பாடியில் கவர் தட்டு எடுக்கிறதையும் எடுத்ததுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டாக இந்த டாட்டோட கணக்கில் போக இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டோட அளவு வரணும். ஓகேவா? அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த பேக்கில் நமக்கு என்ன மெஷர்மெண்ட்டு வருதோ, இப்போ நம்ம இந்த பாடி என்ன மெஷர்மெண்ட் பேக்கில் வந்துச்சோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் வரணும். தைக்கும்போது அது கரெக்டாக வந்து உட்காரும். அப்போ தான் ஓகேவா? பாடியில் நம்ம கவர் தட்டு எடுக்கும்போது அதிகமாகிட்டு ஸ்லீவில் கவர் தட்டு எடுக்கும்போது அதிகமாகாமல் இருக்கும் பொழுது, ஏன்னா அதிகமாகாது ஸ்லீவில். அப்போ இது வந்து நம்ம மேட்ச் பண்ணி தைக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை வரும். இதை கவனிங்க. நன்றி.